ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கும் வாசமில் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஆனாலும் இப்போ சொல்கிறேன். 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் ஒரு 15லேருந்து 20 பூண்டு பல், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சாம்பார் தூள். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. இந்த மிளகு ஜீரகத்தை குறைன்னு நுணுக்கிக்கணும். நம்ம ரசத்துக்கெல்லாம் உடைக்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் கூட கொஞ்சம் நல்லாவே நுணுக்கிடலாம். இது கூட அந்த 10 சின்ன வெங்காயம், 4 பூண்டு பல், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டு குறைப்பாக அரைச்சிக்கணும். தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த பக்கத்துக்கு இருந்தாக்கா போதும். இந்த மசால் தான் அவ்வளோ ஒரு மணத்தை கொடுக்கும். நல்ல கொஞ்சம் அடிகனமான வானலில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிய விடுவோம். அதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்க விடுவோம். இது வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம இந்த கத்திரிக்காயை நீல வாக்கில் பூச்சியெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு நீல வாக்கில் அரைஞ்சி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறினா கத்திரிக்காய் மத்து போன மாதிரி ஆகிடும். எனவே சமையலுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த நேரத்துக்கு டக்குன்னு அரைஞ்சிக்கிட்டோன்னா போதும். இங்கே நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பூண்டு ஓரளவு நல்லா வாசனை வர அளவு வதங்கிடுச்சு, 3/4 பதம் வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இப்போ கத்திரிக்காயும் சேர்த்து போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வதங்கணும். இப்போ தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா எண்ணெயிலே பெரட்டி விடும்போது கத்திரிக்காய் ஓரளவு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கைவிடாமல் வதக்குவோம். இப்போ இந்த கத்திரிக்காய் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பெரட்டி கிளறி விடும்போது ஒரு வாசனை வரும் பாருங்கள். சும்மா கம 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 கமன்னு அக்கம் பக்கத்து வீட்டிலெல்லாம் கேட்குற அளவுக்கு இருக்கும் அந்த வாசனை. அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் இதே மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி விரும்புவீங்க. அந்தளவுக்கு ருசியும் மனமும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ காய் ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அந்த மசாலா அரைச்ச மிக்ஸி தண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிற அளவில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே அதிகம். அந்த அளவுக்கு தண்ணி அதில் தெளித்து மறுபடியும் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாசனை எல்லாம் போக நல்ல காயோடு சேர்ந்து ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம சாம்பார் தூள் வீட்டில் உள்ளது சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலாவில் மிளகு சேர்த்துருக்கிறதுனால இது திட்டமான காரம் இருந்தால் போதும். நான் இங்கே 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் தான் இது. இதை போட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சு எடுத்திங்கன்னா நல்ல கம கம ருசியோடு உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் தயாராகிடுச்சு. பாருங்கள் எப்படி சுருண்டு நல்லா வதங்கி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இது குழஞ்சிருந்தாலும் உதிரியாக தான் இருக்கும் கத்திரிக்காய். இது சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். சாதத்தில் பரட்டி சாப்பிட்றது இல்லாமல் ரசம் சாதம், மோர் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு கூட இது நல்ல சைட் டிஷ்ஷாகி இருக்கும். இது சட்டியில் இப்போ பரட்டி சாதம் போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சு தனியாக. இது எப்பொழுதுமே நாங்கள் எல்லாருமே வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் நிறைய பூண்டு போட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் மெத்தட் எங்கள் அம்மாவோட கைப்பக்குவங்க. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான் இது. இந்த சட்டியில் பரட்டி சாப்பிட்றதுக்கு நாங்கள் அக்கா தம்பி எல்லாருமே அடிச்சுக்குவோம். அம்மா கையில் ஒட்டி கொடுப்பாங்க. இப்போ இந்த மோர் குழம்பு கூட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குறை நிறைகளை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.